வாங்க கேவுரு மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சுக்கங்க. கடாய் வச்சுக்கங்க. கேவுரு மாவு போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பக்கமா வச்சுக்கங்க. அடுப்பு பத்த வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கங்க. வெறும் கடாயில கொஞ்சம் எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கங்க. கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கங்க. வேர்க்கடலையை மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்த பக்குவத்துல வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு அதிலேயே போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு வந்த பேரு தேங்காய் துருவலை போட்டு நல்லா தூள் பண்ணியிருக்கிற வேர்க்கடலை பொடியும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறோம்ல, அதுல கொட்டி நல்லா கிளறிக்குங்க. இட்லி குண்டா வைங்க. இட்லி குண்டா வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இட்லி தட்டு அது மேல வச்சு கொழுக்கட்டை மாதிரி புடிச்சு அதுல வைங்க. வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வெந்து வந்திருக்கும். சுவையான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடிங்க.